அதிமுகவுக்கு வெறும் 2 தொகுதி ஒதுக்கப்பட்டதால அதிமுக தொண்டர்கள் கடும் அதிர்ச்சியில் இருக்காங்க. இது தமிழ்நாட்டில் இல்லை, பாண்டிச்சேரியில் என்டிஏ கூட்டணியில் பிஜேபி, என்ஆர் காங்கிரஸ், அதிமுக, லட்சிய ஜனநாயக கட்சி இவங்களாம் இடம்பெற்றிருக்காங்க. அங்கே 16 தொகுதி என்ஆர் காங்கிரஸுக்கும் 14 தொகுதி பிஜேபிக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கு. மொத்தம் அங்கே 30 தொகுதி. அதில் என்ஆர் காங்கிரஸ் 16, பிஜேபி 14. இப்போ பிஜேபியோட லிங்க்ல இருக்கிற அதிமுக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி இவங்களுக்குலாம் பிஜேபி தான் தொகுதி ஒதுக்கணும். அதில் பிஜேபி அதிமுகவுக்கு 2 தொகுதியும், புதிய கட்சியான லட்சிய ஜனநாயக கட்சிக்கு 2 தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி சொல்லப்படுது. ஏன்னா அதிமுக பாண்டிச்சேரியில் 2 முறை ஆட்சியில் இருந்த கட்சி, அதுவும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டிட்டு 2 முறை வெற்றி பெற்ற கட்சி. அப்படி 2 முறை ஆட்சியில் இருந்த ஒரு கட்சிக்கும் புதுசாக வந்த ஒரு கட்சிக்கும் ஒரே எண்ணிக்கையிலான தொகுதிகள், அதாவது 2 தொகுதி ஒதுக்கப்பட்டது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் அங்கே கடும் அதிருப்தி இருக்கு. பாண்டிச்சேரியில் வர ஏப்ரல் 9 எலெக்ஷன் நடக்க போகுது. இது அந்த மாநிலத்தோட 15வது சட்டப்பேரவை தேர்தல். அங்கே 1974 நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவும் காங்கிரஸும் இணைந்து போட்டிட்டாங்க. அதில் அதிமுக வெற்றி பெற்றுச்சு. அந்த கட்சி சேர்ந்த ராமசாமி சிஎம் ஆனார். ஆனால் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாதல 21 நாளில் அவரோட ஆட்சி அங்கே முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஜனாதிபதி ஆட்சி தொடர்ந்துச்சு. அதை தொடர்ந்து 1977 மறுபடியும் தேர்தல் நடந்துச்சு. அதில் அதிமுக வெற்றி பெற்றுச்சு. மீண்டும் ராமசாமி முதலமைச்சர் ஆனார். ஆனால் அப்பவும் அவரோட ஆட்சி காலம் 1 ஆண்டு தான் நீடிச்சது. அதுக்கப்புறம் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி அங்கே நடைபெற்றுச்சு. 2011 தமிழ்நாட்டுக்கும் பாண்டிச்சேரிக்கும் ஒரே நாளில் தேர்தல் நடந்துச்சு. அப்போது என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமி அவர்கள் அதிமுக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி சார்பாக போட்டிட்டு வெற்றி பெற்றாங்க. அதில் என்ஆர் காங்கிரஸ் 15 தொகுதியும், அதிமுக 5 தொகுதியும் வெற்றி பெற்றாங்க. ஆனால் அங்கே ஆட்சி அமைக்கிறதுக்கு 16 தொகுதி தேவைப்படுது. என்ஆர் காங்கிரஸ் கிட்டே 15 தொகுதி இருந்தனால அதிமுகவோட ஆதரவு இல்லாமல் ஒரு சுயேட்சை எம்எல்ஏவோட ஆதரவோட ரங்கசாமி அவர்கள் ஆட்சி அமைச்சார். 2016 அங்கே நடைபெற்ற தேர்தலில் போது காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி அமைச்சாங்க. என்ஆர் காங்கிரஸ் தனித்து போட்டிட்டாங்க. அதே போல அதிமுக தனித்து போட்டிச்சாங்க. அதுல திமுக காங்கிரஸ் கூட்டணி 17 தொகுதியில் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சாங்க. என்ஆர் காங்கிரஸ் 8 தொகுதியில் வெற்றி பெற்றது. அதிமுக 4 தொகுதியில் வெற்றி பெற்றாங்க. 2021 மறுபடியும் என்ஆர் காங்கிரஸ், பிஜேபி, ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணி அங்கே உருவாச்சு. அதுல 16 தொகுதியில என்ஆர் காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சாங்க. ஆனா அந்த தேர்தலில் அதிமுக போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் 5 இடங்களில் தோல்வி தழுவினாங்க. இப்போ 2026 அதே என்ஆர் காங்கிரஸ், பிஜேபி, ஏடிஎம்கே கூட்டணி என்டிஏ சார்பாக அவங்க போட்டிடுறாங்க. ஆனா கடந்த முறை அதிமுகவுக்கு 5 இடம் கொடுத்து அவங்க 5 தோல்வி அடைஞ்சதுனால இந்த முறை அவங்களுக்கு அங்க 2 இடம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இது அந்த மாநில அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை உண்டு பண்ணியிருக்கு. ஏன்னா இரட்டை இலையில வெற்றி பெற்று 2 முறை ஆட்சி அமைச்ச ஒரு கட்சி, மாநிலத்தில் வலுவா இருக்கிற ஒரு கட்சி, தமிழ்நாட்டில் பல முறை ஆட்சி அமைச்ச ஒரு கட்சிக்கு மாநிலத்தின் பக்கத்து மாநிலத்தில் 2 சீட்டு ஒதுக்கப்பட்டது அந்த தொண்டர்கள் மத்தியில் ஒரு கடும் அதிருப்தியை ஏற்படுத்திக்கிறதா அங்கிருந்து வர தகவல்கள் தெரிவிக்கின்றன.